இங்க விஜயமே காவிரி கிட்ட பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு வராரு. ஆனா வந்த உடனே இந்த பக்கம் காவிரி கிட்ட எப்பவும் போல டீஸ் பண்ற மாதிரி, என்ன காவிரி உன்னை ஹால்ல தான் வெயிட் பண்ண சொன்னேன், இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப காவிரி முகத்தை பார்த்து இந்த பக்கம் விஜயமே அவங்க கோபத்துல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல காவிரியுமே ஏன் அங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போறேன், சரிதான் இங்க வந்துட்டீங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே காவிரி பேசுற டோனை கவனிச்சுட்டு இங்க விஜயமே, இங்க பாருமா தயவு செஞ்சு சண்டை போடுறாத, நீ இந்த மாதிரி நான் சண்டை போடுற மூட்லயே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க காவிரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே ரொம்பவே பிரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டு இந்த பக்கம் அவங்களுமே வந்து திரும்பி பார்த்து எங்க வெண்ணிலா காவேரியை பத்தி விஜய் விஜய்னு கூப்பிட்டது, அதே நேரம் அவங்களுக்குள்ள கையை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொன்னது, இந்த விஷயங்கள்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா ரொம்பவே பிரஸ்ட்ரேட்டடா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயமே, சொல்லு காவேரி இந்த மாதிரி நான் வெண்ணிலா கூட்டிட்டு வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க காவேரி ரொம்பவே பிரஷர் தலைக்கேறி அப்படியே அவங்களுக்கு டக்குனு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் விஜய்க்கு டக்குனு ஷாக் ஆயிடுது. காவேரி எந்திரி, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப பதறி போயிடுறாரு. உடனே பக்கத்துல இருக்க தண்ணியுமே எடுத்து இந்த பக்கம் காவிரியோட முகத்துல தெளிச்சு அவருமே எழுப்ப ட்ரை பண்றாரு. பட் ஆனா காவிரி எந்திக்கல. இதை பார்த்து பயந்து போன விஜயமே உடனே காவிரியை தூக்கி கார்ல ஏத்திக்கிட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த பக்கம் காவிரியை செக்அப் அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் விஜய்க்கு என்ன ஆச்சு, காவிரிக்கு எதுக்காக அவ நல்லா தானே இருந்தா ஏன் இப்படி மயக்க போட்டு கீழே விழுந்தான்னு சொல்லி தெரியாம ரொம்பவே டென்ஷனோட இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவிரியை செக் பண்ணி பார்த்த டாக்டருமே ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த பக்கம் விஜய் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயமே அவங்களை பார்த்துட்டு, டாக்டர் என்னாச்சு காவிரிக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த டாக்டருமே, சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோம்னா விஜய்க்கு சரியான ஷாக்கு. அதே நேரத்துல சரியா ஹாப்பி ஆயிராரு. சொல்லப்போனா காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் விஜய கையில பிடிக்கவே முடியல. உடனே இந்த டாக்டர்ட்ட, தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ, ஆனா காவேரி எதுக்காக மயக்க மாட்ட விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மயக்க வரும், வாந்தி வரும். அதே நேரத்துல அவங்களுக்கு அதிகப்படியான பிரஷர் ஏறிச்சுனாலும் ஒரு மாதிரி டென்ஷனா பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயமே, ஓகே இதுக்கு மேல காவேரி டென்ஷன் ஆகாம நம்ம பாத்துக்கணுங்கிறதுக்காக அவருமே தெளிவா யோசிக்கிறாரு. அதே நேரத்துல காவேரிக்குமே தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தை இந்த பக்கம் டாக்டர் மூலமா தெரிய வந்ததுனால ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட மனக்கணக்குப்படி இந்த பக்கம் அவங்க எப்படினாலும் விஜய் விட்டு ஒரு 5 நாள்ல பெரிய போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமையா, இதுல பாதிக்கப்பட போறது நான் மட்டும் கிடையாது, என் வயித்துல வர்ற அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சோகமா இருக்காங்க. நேரங்க காவேரியோட முகத்தை பார்த்த விஜய்க்குமே இங்க காவேரியோட முகத்துல என்ன ஒரு கவலை அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருது. உடனே இந்த விஷயத்தை இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணக்கூடாது, கண்டிப்பா அவகிட்ட பொறுமையா நம்ம டீட்டெயிலா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு எதுவுமே காவேரியை கூட்டிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது காவேரி ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஆனா விஜயமே ஒரு ஸ்ட்ரீட் ஓரமா போய் நிறுத்திட்டு ஒரு டீ ஒண்ணு வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு காவேரி, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஏன்னா இப்ப நமக்குள்ள நடந்திருக்க விஷயம் அக்ரிமெண்ட்டையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ஆனா இதனால இது யார் பாதிப்பு, யார் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு காரணத்து கொண்டும் காவேரியை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, என்னது எந்த ஒரு காரணத்து கொண்டு என்னை விட்டு நீங்க பிரிய மாட்டீங்களா, அப்புறம் எதுக்காக டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட விஜயமே, அட லூசு, அது டைவர்ஸ் பத்திரம் எல்லாம் கிடையாது, படிச்சு பார்க்க வேண்டாம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எதையுமே படிச்சு பார்க்க உன் சைன் போட்டு போயிட்ட, அது வந்து ஸ்டாக்ஸ் பத்திரம், அந்த மாதிரி கம்பெனில இருக்கிற ஷேர்ஸ பாதி பாதியா உன் பேர்ல மாத்தி எழுதி உன்ன கம்பெனி எம்டி ஆகலாம் ட்ரை பண்ண, அதுக்கு உண்டான பத்திரம், நீ தான் முட்டாள்தனமா அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அது டைவர்ஸ் பத்திரம் இல்லையா, ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, எனக்கு ஒண்ணு விட்டு பெரிய மனசு இல்ல, அதனால டைவர்ஸ் பத்திரம் நான் அதுக்கு வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரியுமே, எப்படி இருந்தாலும் அக்ரிமெண்ட் முடிய போது இல்ல, அப்புறம் எப்படி நீங்க டைவர்ஸ் பத்திரம் வைக்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உடனே எங்க விஜயமே, அட லூசு, நானே சொல்றேன் உன்னை விட்டு பெரிய மனசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன அக்ரிமெண்ட் பேசிட்டு இருக்க, நீ மட்டும் அன்னைக்கு வெண்ணிலா கூட்டிட்டு ஒரு அன்னைக்கு நீ சும்மா வந்திருந்தா அக்ரிமெண்ட் பேப்பர் அன்னைக்கு கிழிச்சு முன்னாடி தூக்கி தூர போட்டிருப்ப, நீ வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன தானே அப்படியே வந்து ஷாக் ஆகி போய் நின்னுட்டேன், அப்பதான் அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தை பத்தி நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ பிரஷர் ஆகாத, கண்டிப்பா நான் வந்து உன் கூட தான் வாழ போறேன், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத, ஏன்னா டாக்டர் என்ன சொல்லி அமைச்சிருக்காங்க, இனிமேல் நீ பிரஷர் ஆக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே இங்க விஜயமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம், உனக்கு யாராவது நம்ம வீட்டுல பிரஷர் கொடுத்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கேட்கிறாரு. உடனே காவேரி இருந்துகிட்டு, எனக்கு வீட்டுல இருக்க ராகினி தான் கொஞ்சம் பிரஷர் கொடுக்குறா, அவதான் வந்து என்ன இந்த அளவுக்கு தூண்டி விட்டு என் மனசுல இப்படிப்பட்ட ஒரு பிரஷர் உண்டாக்குறதுக்கு காரணமே அவதான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரியுமே ராகினியை பத்தி எல்லா விஷயத்தையுமே இங்க விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜய் ரொம்பவே கோபமாயிராரு. வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே இந்த பக்கம் ராகினியை பார்த்து, எங்க பாரு ராகினி, இன்னொரு டைம் நீ காவேரி கிட்ட இந்த மாதிரி பேசுறவளை வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இந்த வீட்டுல நீ இருக்கிற கடைசி நாள் இதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே ராகினியை நல்லாவே மிரட்டி விட்டுறாரு. இந்த பக்கம் ராகினிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது, இந்த காவேரிக்காக இந்த விஜய் வந்து என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபம் ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க காவேரியும் விஜய் சேர்ந்து தாத்தா பாட்டிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப இதை பார்த்த தாத்தா பாட்டியுமே, என்னாச்சுப்பா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இது மாதிரி காவேரி இப்ப கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த இங்க விஜயமே ஓபன் பண்றாங்க. இதை கேட்டோன்னு வீட்டுல இருக்க எல்லாருமே சரியான ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா ராகினியை தவிர அதே நேரம் வெண்ணிலாவுமே ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஏன்னா இங்க வெண்ணிலாக்கு எந்த விஷயமும் புரியல. பட் ஆனா ராகினிக்கு அவங்க நினைச்ச விஷயம் எதுவும் நடக்கல, அதனால அவங்க 2 பேரும் மட்டும் ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. மத்தபடி வீட்டுல இருக்க எல்லாருமே சரியான ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க.